காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைக்கு 5வது நாளாக நாம் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் போதும், ஒரு வார்த்தை மாத்திரம் போதும் என்று தலைப்பு. இன்றைக்குரிய வசனம் இதற்கு ஆதாரமாக யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பின்பகுதி. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். இங்கே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னதில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. இந்த வார்த்தையின் அர்த்தத்தை விசுவாசிகள் விளங்கி கொண்டால் அவர்களுடைய விசுவாசமும் இவனுடையதைப் போல ஆகிவிடும். ஆனால் இன்றைக்கு அநேக விசுவாசிகள் பிரச்சனை என்னவென்றால், வார்த்தையின் அதிகாரத்தை புரிந்து கொள்ளாததால் அவர்களுடைய விசுவாசம் பலனற்றதாய் இருக்கிறது. நீங்கள் எனக்காக கண்ணீர் விட்டால் போதும், வீட்டில் வந்தால் போதும், தலையில் கையை வைத்தால் போதும், எனக்காக நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்தால் போதும் என்றெல்லாம் கேட்கிறவர்கள்தான் இன்றைக்கு அநேக பேர் இருக்கின்றார்களே ஒழிய, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் போதும் என்று சொல்லுகிறவனை இன்றைக்கு காண்பது அரிது. இன்னும் அநேகர் ஜெப எண்ணெயை அனுப்பி வைத்தால் போதும், ஜெப கைகுட்டையை அனுப்பி வைத்தால் போதும் என்று சொல்லுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இதில் ஜெப எண்ணெயை குறித்து இங்கு சில காரியங்களை கூற விரும்புகிறேன். ஜெப எண்ணெய்க்கெல்லாம் வேதத்தில் ஆதாரம் இருக்கின்றது என்று சொல்லுகிறார்கள். பல ஆதாரங்களின் அடிப்படையில் ஜெப எண்ணெயை பாட்டில்களில் அடைத்து ஜனங்களுக்கு விநியோகம் பண்ணுகிறவர்களும் ஏராளம். இதற்கு வேதத்தில் என்ன ஆதாரம் இருக்கிறது? இதற்கு அவர்கள் ஆதாரமாக குறிப்பிடும் வசனத்தை கவனியுங்கள். அதுதான் யாக்கோபு 5:14 முதல் 16 வசனங்களை அவர்கள் கோடிட்டு காட்டுவார்கள். இந்த வசனங்களில் அடிப்படையில் சபையில் யார் வியாதிப்பட்டாலும் உடனே மூப்பர்களை அழைக்க வேண்டும் என்றும், ஜெபம் பண்ண வருகிற அவர்கள் ஜெப எண்ணெயோடு வந்து அதை வியாதிப்பட்டவர்களுக்கு பூசி ஜெபித்தால் சுகமாகும் என்று, இப்படிப்பட்ட பழக்கத்தை இன்றைக்கு அநேக சபைகளில் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார்கள். வியாதிப்பட்டவர்கள் சுகமாவதற்கு மூப்பர்களையும் ஜெபம் எண்ணெயையும் தான் இயேசு சபைக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறாரா? இப்படிதான் வேதம் போதிக்கிறதா? விசுவாசிகள் வியாதிப்படும் போதெல்லாம் சுகம் பெறுவதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் இதுதானா? சற்று ஆழமாக சிந்திப்பது அவசியம். ஏன் வியாதிப்பட்டவர்கள் சுகத்தை பெறுவதற்கு ஒரு வார்த்தை மாத்திரம் போதும் என்று எண்ண மறுக்கிறார்கள்? நூற்றுக்கு அதிபதி அது போதுமானதாய் இருக்கிறதே, அவனுக்கு எண்ணெயும் தேவைப்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் இயேசு அவனுடைய வீட்டிற்கு வந்து தொடுவதும் அவனுக்கு அவசியமில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லுகிறான். உலகத்திலே வாழ்ந்து மரித்து பரமேறின இயேசு இன்றைக்கு அவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார். அவருடைய நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது அது ஒரு அதிகார பத்திரம் போன்றது. அதாவது ஆங்கிலத்தில் பவர் ஆஃப் அட்டார்னமி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு அதிகார பத்திரம் போல் வைத்திருப்பவர்
அதை கொடுத்தவரின் சார்பாக விற்கவோ வாங்கவோ முடியும். அதிகாரம் கொடுத்தவருடைய கையெழுத்தே போதும். அவர் அங்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆகவே தான் பேதுரு யோவானும் தேவ ஆலயத்தில் வாசலில் உட்கார்ந்திருந்த முடவனை பார்த்து, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னபொழுது அவன் சொஸ்தமானான் என்று சொல்லி அப்போஸ்தலர் 3:6 இவ்வாறாக சொல்லுகிறது. ஆசாரியர்களும் தேவ ஆலயத்துக்கு அதிகாரிகளும் அவர்களை பிடித்து விசாரித்த போது, எந்த வல்லமையினாலே, அதிகாரத்தினாலே, எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்போஸ்தலர் 4:7 இவ்வாறாக இருக்கிறது. இவர்களும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவன் சுகமானான் என்று சொன்னார்கள். இயேசுவின் நாமத்தை காட்டிலும் என்னைக்கு அதிக வல்லமை இருக்கிறதா? நான் பிதாவிடத்தில் திரும்பி போகிறபடியால் இனி உங்கள் வீட்டிற்கு வந்து சுகமாக்க முடியாது. ஆகவே சபையிலே ஜெப எண்ணெயை பாட்டில்களை வைத்து உங்களுக்கு விநியோகிக்க சொல்லியிருக்கிறேன் என்று இயேசு சொல்லிவிட்டு சென்றாரா? இல்லையே இல்லை. பிதாவிடத்திற்கு போனவர் அவர் நாமத்தை அல்லவா நாம் பயன்படுத்தும்படி கொடுத்து விட்டு சென்றார். தேவனோ மனுஷனாய் வந்து மனுஷனுக்காக சிலுவையில் மரித்து பாவ சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து பாதாளம் வரை சென்று பிசாசையும் அவருடைய சேனையும் வென்று உயிரோடு எழுப்பப்பட்டும் உன்னதம் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். இவ்வளவு அதிகாரம் வாய்ந்த நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கும்போது அதை காட்டிலும் பெரிய சக்தி என்னைக்கு இருக்கிறது என்று நினைப்பது தவறு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.